ஹலோ. இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறோம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி தழை, கொய்யா இலை கொஞ்சம், இது குப்பைமணி, வேப்பலை, மருதாணி, முருங்கைக்கீரை, கற்பூரவல்லி, இது மஞ்சாங்கசனி, இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? இது அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப நல்லது. காசி எண்ணெய் தொட்டுக்கணும்னா சோத்து கத்தாய கொஞ்சம் எல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தொட்டுக்கினாக்கா பொடுகு, முடி கொட்டுற பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போ எண்ணெய் காய்ச்சலாமா? இது பொடுத்தலை நல்லா காசுன்னா இப்போ ஜெக்கான எண்ணெயை இதில் ஊற்றுறோம். எண்ணெயை இப்போ தான் செக் ஆடிட்டு வந்தோம், அதனால் கலர் அப்படி தான் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எல்லாம் தரையும் போடலாமா? இது ஏன் லாஸ்ட்டில் போடுறோன்னா, லாஸ்ட்டில் போட்டோம்னா தான் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா அந்த கலர் இறங்காது, வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு தான் லாஸ்ட்டில் போடுறோம். பார்த்தீங்களா, அவ்வளோ கலர் வருது. இப்போ தான் நான் நல்லா 2-3 நாளைக்கு இந்த கடாயில் வச்சுருந்து ஊறி வந்ததுன்னா நல்ல கலர் வரும். பொடுகு எதுவும் வராமல், முடி கொட்டாமல் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே நம்ம தடவுறதை விட இப்படி காய்ச்சி தடவுனா நல்லது. நல்லா இருக்குங்களா? பாய்.